கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர்க்கே. அங்காள பரமேஸ்வரி திருவடிகளையே சரணம். வியாழக்கிழமை, குரோதி வருடம் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி 2024ஆம் வருடம் ஆவணி மாதம் 27ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மாலை 6:30 மணி வரை மூலம், அதன் பின்பு பூராடம். இன்றைய திதி வளர்பிறை நவமி, இரவு 7:05 வரை. இன்றைய யோகம் சித்த யோகம், நாள் முழுவதும். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன் சூரியன், கன்னியில் கேது சுக்கிரன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. ரிஷபராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன் புதன், 9ஆம் இடத்தில் சந்திரன், 11இல் சனி, 12இல் ராகு என மிக நல்ல கிரக அமைப்பு. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வருமானம் நல்லபடியாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திருமணமாகாத மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமண நிச்சயம் நடைபெற்று வெகு விரைவில் திருமணம் நடக்கும். சொந்த தொழில், புது புது ஐடியா, புது புது யோசனைகள் மூலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே சமயம் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும். எனவே மேஷராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தக்கூடிய நாள். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், கேர்ஃபுல்லாகணும். பேச்சை குறைச்சிக்கணும், அதிகமாக பேசக்கூடாது. ட்ராவல் பண்ணுறதுல மிக மிக கவனமாக இருக்கணும். புதிய முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம். இறை வழிபாட்டில் மட்டும் கவனம் செலுத்துங்க, அது போதும். மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசியில் செவ்வாய், 3ஆம் வீட்டில் சூரியன் புதன், 4ஆம் வீட்டில் சுக்கிரன் கேது, 7ஆம் வீட்டில் சனி, 10ஆம் வீட்டில் ராகு, 12இல் குரு என்ற வகையில் கிரகச்சேர்க்கை உள்ளது. இது நல்ல அமைப்பு. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் சேரும். அதே சமயம் உயர்கல்விக்கு அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா அது நீங்கள் கேட்ட காலேஜில் கேட்ட கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை பார்க்குற மிதுனராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிடை மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எனவே மிதுனராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். கடகம். கடகராசிக்கு இந்த நாள் மிக சிறப்பான நாளாகும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன், 3ஆம் வீட்டில் சுக்கிரன் கேது, 11இல் குரு, 12இல் செவ்வாய். இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. கடகராசிக்காரர்களுக்கு எடுத்த வேலை வெற்றிகரமாக நடைபெறும். எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம். வேலை பார்க்குற இடத்துல அனுகூலமான சூழ்நிலை உண்டு. அதே சமயம் குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உருவாகும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். எனவே கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்நாள் இனிய நாள். ராசியில் சூரியன் புதன், 2ஆம் வீட்டில் சுக்கிரன் கேது, 5ஆம் வீட்டில் சந்திரன், 7ஆம் வீட்டில் சனி, 10இல் குரு, 11இல் செவ்வாய். நல்ல ஒரு கிரக அமைப்பு. எடுத்த காரியம் வெற்றி அடையும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேர், மதிப்பு, மரியாதை, சில பேருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த வகையில் சிம்மராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். கன்னி. கன்னி ராசிக்கு இந்நாள் நல்ல நாள். ராசியில் சுக்கிரன் கேது, 4ஆம் இடத்துல சந்திரன், 9இல் குரு, 10ஆம் இடத்துல செவ்வாய் என்ற ஒரு மிக சிறப்பான கிரக அமைப்பு. ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கன்னிராசிகளுக்கு இப்பொழுது திருமணத்துக்கான நேரம். அரசு வேலை ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு சிறப்பாக உள்ளது. எனவே அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னிராசினியர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உருவாகும்.
இந்த வகையில் கன்னிராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். துலாம் துலாம் ராசிக்கு இந்நாள் இனிய நாள். ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 11இல் சூரியன், புதன் என மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் அனுகூலம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். புதிய வீடு வாங்க வாய்ப்பு ஏற்படும். தொழிலில் வெற்றி, வேலை பார்க்கும் இடத்துல பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். எனவே துலாம் ராசிக்கு இந்நாள் இனிய நாளாகும். விருச்சிக ராசிக்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாளாக உள்ளது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்தில் சூரியன், புதன். இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு. எனவே திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு வேலையில் பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புது புது ஐடியா, புது புது சிந்தனைகள்லாம் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலிமா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். அதே சமயம் திருமணமாகி குழந்தை இல்லாத ஒரு சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். எனவே விருச்சிக ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். தனுசு ராசிக்கு இந்நாள் இனிய நாளாகும். ராசியில் சந்திரன், 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 9இல் சூரியன், புதன். நல்ல கிரக அமைப்பு. உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம், அனுகூலம் கிடைக்கும். திடீர் பண வரவு ஏற்படும். அப்படி அந்த திடீர் பண வரவு மிகப்பெரிய தொகையாக இருக்கும். அந்த தொகையில் வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பும் மிக சிறப்பாக இருக்குது. எனவே அதற்கான முயற்சியில் நீங்கள் இப்போ ஈடுபடலாம். நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் ஈடேறும். மேற்படிப்பு படிக்கிறதுக்கு விரும்பிய சப்ஜெக்டு, விரும்பிய காலேஜில் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். இந்த வகையில் தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். மகர ராசிக்கு இந்நாள் இனிய நாள். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்தில் குரு என்ற சிறப்பான கிரக அமைப்பு. எனவே குடும்ப வாழ்க்கையில் அமைதி, குடும்பத்தில் சந்தோஷம், நல்ல முன்னேற்றம், உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் உண்டு. அதே சமயம் குழந்தை பாக்கியம் இல்லாத மகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உருவாகும். திடீர் பணவரவு ஏற்படும். இந்த வகையில் மகராசிக்கு இந்நாள் இனிய நாளாகும். கும்பராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசியில் சனி, 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்துல சந்திரன் என மிக சிறப்பான கிரக அமைப்பு. திடீர் பண வரவு பெரிய அளவில் வரும். அதே சமயம் கொடுத்த கடன் திரும்பி வரும். வராதுன்னு நினச்ச ஒரு கடன் இப்போ திரும்பி நம்ம கைக்கு வந்துடும். ஒரு நல்ல இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, அதுவும் நல்ல ஒரு லொக்கேஷனில், மேபி ஒரு பிரேம் லொக்கேஷன், சொந்த ஊர்லேயோ இல்லை பூர்வீகை இடத்துலையோ வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே சமயம் அந்த முயற்சியில் வெற்றியும் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேர், தொழிலில் நல்ல முன்னேற்றம், சுய தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் நாள். என்ற வகையில் கும்பத்துக்கு இந்நாள் இனிய நாளாகும். மீன ராசியிலேயே ராகு பகவான் இருக்காரு. 3ஆம் இடத்துல குரு, 4இல் செவ்வாய், 10இல் சந்திரன், 12இல் சனி. இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். புதிய வீடு அப்படி இல்லைன்னா நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே சமயம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வேலையில் சிறு பதவி உயர்வு கிடைக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்க. மற்றபடி மீனத்துக்கு இந்த நாள் இனிய நாளாகும். மீண்டும் நாளை காலை 7 மணி அளவில் கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.